எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இந்த மாதம் என்ன மாதம்? இது மார்ச் மாதம். ஐயோ, நீங்கள்லாம் காமெடி பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? இது என்ன மாதம்? மார்ச் மாதம். ஆனால் நமக்கு இது என்ன மாதம்? மந்த் ஆஃப் கிராட்டிடியூட். சரி, ஓகே. கிராட்டிடியூட்னு என்னது யாருக்காவது தெரியுமா? உனக்கு தெரியுமா கிராட்டிடியூட்னு என்னது? நன்றி. ஓகே. வேறு யாராவது சொல்கிறீங்களா கிராட்டிடியூட்னா என்னன்னு? கிராட்டிடியூட்னு என்னன்னு தெரியாதா? என்னது? சரி, கூட்டத்தோடு சேர்ந்தது அப்படியே சொல்லுங்கள். நன்றி. ஓகே, சரி. கிராட்டிடியூடுன்னு போட்டிருக்கோம். சரி, நன்றி சொல்கிறது தானே. அதுக்கு மந்த் ஆஃப் தேங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம்ல. ஏன் கிராட்டிடியூடுன்னு போட்டிருக்கோம்? அவன் சொன்ன வார்த்தையிலே இருக்குது. என்னது? நன்றி. நன்றி உணர்வு. உணர்வுனா என்ன? ஃபீலிங்ஸ். உணர்வு எங்கேருந்து நமக்கு வரும்? அது எங்கேயோ இருந்து வரணும், ஆனால் அப்பப்போ வெளியே வரணும். அப்படியா? ஏன் நன்றி உணர்வுன்னு வைக்கிறாங்க? உணர்வுனா அது ஒரு ஃபீலிங்ஸ், ஓகேவா? அது நம்ம ஹார்ட்டோட, நம்ம பாடியோட, நம்ம சோலோட கலந்த ஒன்று, ஓகேவா? அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ண முடியும், ஓகேவா? அப்போது கிராட்டிடியூட் அப்படின்னா நன்றி உணர்வு, ஓகேவா? தேங்க்ஸ் அப்படின்னா என்னது? இப்போ உங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனா அது என்னது? ஜஸ்ட்டு அவங்க அது பண்ணதுக்காக எதுவும் சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ் தங்கச்சி அப்படின்னு வெறும் வார்த்தையில் சொல்கிறோம். ஆனால் கிராட்டிடியூட் அப்படி இல்லை. அது உள்ளார்ந்த இதயத்திலிருந்து, ஓகேவா? நம்முடைய இன்னர் ஹார்ட்லேருந்து ஒரு ஃபீலிங்கோட உண்மையாக உணர்ந்து சொல்கிறது பேர் தான் என்னது? கிராட்டிடியூட். நன்றி உணர்வு, ஓகேவா? அப்போ கிராட்டிடியூட்னா என்னென்னு புரிஞ்சுதா? சரி, ஓகே. உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன். நீங்களாம் எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணுவீங்க? யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? அதெல்லாம் எங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். ஏதாவது கொடுத்தாங்கன்னா உடனே டபக்குன்னு பிடுங்கிட்டு ஓடிடுறது. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அப்படியே மண்டையை ஆட்டிட்டு தாட்டா காட்டிட்டு போயிடுறது. ஆனால் நம்ம எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும், யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்க போகிறோம், ஓகேவா? சரி, எல்லாத்துக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமா? Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. You went to Calvary, and there you died for me. Thank you, Lord.